புகழ்ந்திடும் ஓர் சாரதி. பாரெல்லாம் புகழ்ந்திடும் ஓர் சாரதி, அவர் பார்த்தனுக்கு தேரோட்டும் சாரதி, அவர் பார்த்தனுக்கு தேரோட்டும் சாரதி, எங்கள் சாரதி பார்த்த சாரதி, எங்கள் சாரதி பார்த்த சாரதி. தேரோடும் வீதியாம் திருவல்லிக்கேணியிலே, தேரோடும் வீதியாம் திருவல்லிக்கேணியிலே, 6 மாதங்களும் இன்பமான திருவிழா, 6 மாதங்களும் இன்பமான திருவிழா. சித்திரை மாதத்தில் தேவகி மைந்தனுக்கு 10 நாட்கள் பிரம்மோற்சவ திருவிழா. தொண்டை நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ருக்மிணி சமேத ஸ்ரீ வெங்கட கிருஷ்ண பகவான் திருக்கோவிலில் சைத்ர பிரம்மோற்சவத்தின் 5ஆம் திருநாள் மாலை வேளையில் ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமி முத்து கிரீடம் சாற்றி பீதாம்பர ஆடை தரித்து ஹனுமந்த வாகனத்தில் புறப்பாடு கண்டருள ஆயத்தமாக இருக்கிறார். இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா திருவல்லிக்கேணியில் இரவியின் கதிர்கள் மறைந்திருக்கும் முன் இரவு பொழுதில் இரவியின் குலத்துதித்த ஸ்ரீராம தரிசனத்தை இரவியின் சிஷ்யனான ஹனுமார் மேலமர்ந்து அருளி கொண்டு அல்லிக்கேணியின் அரசன் உலாவர தயாராக இருக்கிறான். பஞ்சவடியில் பொன்மான் பின்னே ஓடிய அன்பன் பிருந்தாரண்யத்தில் மதுமான் மகர்ஷிக்கு காட்சி தந்த பண்பன் இப்போது பச்சை பட்டு உடுத்திய ஹனுமான் மீது ஏறிய இன்பனாக ஸ்ரீராம பிரானாக மங்களஹாரத்தி சேவையில் பக்தர்களுக்கு தயை புரிகிறான். தேவகி மைந்தன் கோசலை தன் குல மதலையாய் காட்சி தருகிறான். வாசுதேவன் தாசரதியாக வருகிறான். ருக்மிணி நாயகன் சீதாபதியாக சேவை தருகிறான். பலராமனின் தம்பி லக்ஷ்மணரின் அண்ணனாக உலா வருகிறான். சாத்தியகியோடு நிற்கும் பிரான் சுமந்திரர் ஈடுபடும் வேஷத்தை காட்டுகிறான். காமனார் தாதை குசலவரின் தந்தையாய் பவனி வருகிறான். இடை குலத்தவன் ரகு குலத்தவனாய் காட்சி அளிக்கிறான். சிறையில் தோன்றியவன் சிறை இருந்தவள் நாயகனாய் சேவை தருகிறான். மாதர்கள் விரும்பும் கண்ணன் முனிவர்கள் விரும்பும் ராமனாய் வலம் வருகிறான். கம்சவதம் செய்த பிரான் ராவண வதம் செய்த கோலத்தை காட்டுகிறான். குச்சேலரின் தோழன் குஹனுடைய தோழனாய் அருள் புரிகிறான். அர்ஜுனன் நண்பன் சுக்ரீவன் நண்பனாய் வலம் வருகிறான். உத்தவனின் தலைவன் விபீஷணனின் தலைவனாய் உலா வருகிறான். பாண்டவ தூதன் ராமதூதன் வாகனத்தில் வருகிறான். சுகமுனி சேவ்யன் வால்மீகி வந்தியனாய் வீதி உலா வருகிறான். ரோஹிணி நக்ஷத்திர நாயகன் புனர்பூசத்தில் அவதரித்த அழகை காட்டுகிறான். கோபி ஜனவல்லபன் குரக்கரசனாய் காட்சி அளிக்கிறான். திருவல்லிக்கேணியின் யாதவன் திரு அயோத்தியின் ராகவனாக பிருந்தாரண்ய விஹாரி தண்டகாரண்ய விஹாரியாக கைரவினி பொய்கை கரையோன் சரையூ தீர்த்த கரையோனாக சிறிய திருவடி வாகனத்தில் சித்திரை பிரம்மோற்சவத்தில் 5ஆம் திருநாள் பஞ்சமூர்த்தி ஸ்தலத்தில் அடியார் குழாங்களை உடன் கூடி ஆனந்தமாக ஆரவாரமாக கம்பீரமாக கருணா காகுத்தனாக வீதிவலம் வருகிறான். ஆஞ்சநேய மதிபாடலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம் என்று ஹனுமந்தனை துதித்து வெற்றி பெறுவோம்.
ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமா மயிலை திருவல்லிக்கேணியில் 6ஆம் திருநாள் உற்சவம் ஆரவாரமாய் நடைபெறுகிறது. ஐயா எனக்கொரு கால் ஆடுக செங்கீரை, ஆயர்கள் போரேறி ஆடுக ஆடுகவே. 7 மறைப்பொருளே ஆடுக செங்கீரை, 7 உலகும் உடையாய் ஆடுக ஆடுகவே. பாலகிருஷ்ணன் கோகுலத்தில் யசோதையின் தொட்டிலில் ஆடினான். சுந்தர கிருஷ்ணன் துவாரகையில் ருக்மிணியோடு ஊஞ்சல் ஆடினான். ஸ்ரீகிருஷ்ணன் சத்யபாமாவின் துலாத்தட்டில் அமர்ந்து ஆடினான். வேங்கட கிருஷ்ண பகவான் அல்லிக்கேணியில் இந்த 3 அனுபவங்களையும் ஒன்றாக்கி ஊஞ்சல் சேவையில் தருகிறான். சஞ்சலப்படும் தன்மை கொண்ட மனங்களில் பார்த்த சாரதி சுவாமி இவ்வாறு அமர்ந்து விட்டால் ஹிருதயமே அவருக்கு ஊஞ்சலாகி தினமும் அதில் டோலோத்சவம் நடைபெறும். மங்கள ஹாரத்தி சேவையில் ஸ்ரீ வெங்கட கிருஷ்ண பகவான் பார்த்த சாரதி சுவாமி திருக்கோவிலின் வெளிப்பிராகாரமான 36 கால் மண்டபத்தில் பத்தி உலாத்தல் சேவை நடத்தி கொண்டு அருள் பாலிக்கிறார். சைத்ர பிரம்மோற்சவத்தின் 6ஆம் திருநாள் கற்பூர ஹாரத்தி சேவையில் மாலை வேளையில் பார்த்த சாரதி சுவாமி யானை வாகன சேவைக்கு முன்பு ஊஞ்சல் உற்சவம் நடத்தி கொண்டு பத்தி உலாத்தல் கண்டு அருள்கிறார். தொடர் சங்கிலி கை சலார் பிலார் என்ன, தூங்கு பொன்மணி ஒளிப்ப படுமும்மத புனல் சோர, வாரணம் பைய நின்று ஊர்வது போல என்று கண்ணாடி சேவையில் தன் நடை உடை வடிவு அழகுகளை காட்டி பக்த சாகரத்தின் நடுவே ஊர்ந்து வருகிறான் பிருந்தாரண்ய கண்ணன். வீதி புறப்பாட்டில் பீடு நடை போடுபவன் பத்தி உலாத்தலில் தளர் நடை போட்டு உபகாரங்களை உபசாரங்களை ஏற்றுக்கொண்டு வருகிறான். கஜ வாகனம் காண செல்பவன் கஜகதியில் பைய நடக்கிறான். அரண்யம் என்றால் காடு. காடுகளைப் போல அடர்த்தியான மரங்கள் நிறைந்து முன்பொரு காலத்தில் திருவல்லிக்கேணி இருந்துள்ளது. இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா திருவல்லிக்கேணி என்று திருமங்கை ஆழ்வார் பாசுரம். சூரிய கதிர்கள் உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு எங்கும் பச்சை பசுமையாய் நல்ல ஜல சமிருத்தியோடு திருவல்லிக்கேணி திகழ்ந்திருக்கிறது. இங்கே ஸ்ரீ பார்த்த சாரதி வேங்கட கிருஷ்ணனாக ருக்மிணி பிராட்டியோடும் ஸ்ரீ ஆண்டாளோடும் நித்தியவாசம் செய்கிறார். ராதையோடு கண்ணன் விளையாடும் இடம் பிருந்தாவனம் என்றால் ருக்மிணி தேவியோடு கண்ணபிரான் விளையாடும் இடம் இந்த பிருந்தாரண்யம். மூலவர் வேங்கட கிருஷ்ணனுக்கு ருக்மிணியும், உற்சவர் ஸ்ரீ பார்த்த சாரதிக்கு ஆண்டாளும் இங்கே பொருத்தமான நாயகிகள். சத்யபாமாவின் ஸ்தானத்தில் அவளது அவதாரமாகிய ஸ்ரீ ஆண்டாளே விளங்குகிறாள். சிம்மகதி, சர்ப்பகதி, சார்தூலகதி, ரிஷபகதி, கஜகதி போன்ற தன் விவித நடைகளை போட்டுக்கொண்டு ஒய்யாளி சேவை கண்டு அருளிய பிறகு மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு வாகன மண்டபத்தில் இருந்து கஜ வாகனத்தில் வீதி புறப்பாடு கண்டருள எழுந்து அருள்கிறான் வேங்கட கண்ணன். வாரணம் 1000 சூழவளம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட என்று ஆண்டாள் கல்யாணத்திற்கு கிளம்பிய மாப்பிள்ளையைப் போல திருவல்லிக்கேணியில் பார்த்த சாரதி சுவாமி சித்திரை பிரம்மோற்சவத்தின் 6ஆம் திருநாள் மாலை பொழுதில் வாரண வாகனத்தில் கஜவாகன சேவையில் ஆணை மேல் அம்பாரியாக எழுந்தருளி வீதி புறப்பாடு கண்டு அருள் பாலிக்கிறார். யானை வாகனத்தின் போது திவ்ய பிரபந்த கோஷ்டியில் திருவாசிரியம் சேவிக்கப்படுகிறது. பூவார் கழல்கள் அருவினையேன் பொருந்துமாறு புனராயே என்று அடியார்கள் கண்ணன் கழல் இணைகளை சிரசின் மேல் தரிக்கின்றனர். ஆணையின் துயரம் தீரப் புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனமர் சோலை மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே.
என்று பரகாலன் பணுவல் போற்றும்படி கஜேந்திரன் என்கிற யானையை காத்த பகவான் அந்த வேழத்தையே இன்று வாகனமாய் கொண்டு வலம் வருகிறான். அதிகாலை வேளையில் கஜேந்திர வரதனான வேங்கட கண்ணனை பிராத ஸ்மரணம் செய்வது மிகுந்த நன்மை பயக்கும் என்பது புராணங்களின் அருட்கூற்று. கம்சனின் மதம் கொண்ட யானையான குவளையா பீடத்தை கண்ணபிரான் வதம் செய்த வீரத்தை திருவல்லிக்கேணியின் முதல் பாசுரத்திலேயே அருளிச் செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். ஆதி மூலமே என்றழைத்து அன்று பரம்பொருளை காட்டி தந்த அந்த யானையே இன்று அதே பரம்பொருளை தன்மேல் சுமந்து வந்து காட்டி தருகிறது. போர்த்த முத்தின் புப்பாய புகர்மால் யானை கன்றே போல் வேர்த்து நின்று விளையாட என்று கோதை கொஞ்சு தமிழால் இந்த யானை வாகனத்தில் பகவான் பவனி வரும் அழகை கண்டு கண்ணனை ஒரு யானை குட்டி என்று வர்ணிக்கிறாள். குழந்தைகள் ஒரு பெரியவரின் கண்காணிப்பில் விளையாடுவது போல நரசிம்மரின் பார்வை படும் மாட வீதியில் வேங்கட கிருஷ்ணன் வேழத்தின் மேல் ஏசல் விளையாட்டை காட்டுகிறான். வாரண வாகனத்தில் பைய ஊர்ந்து வந்தவன் ஏசல் சேவையில் வேத பாராயணத்தை கேட்டுக்கொண்டே பீடு நடை போடுகிறான். மூல பார்த்த சாரதி பால பார்த்த சாரதியோடும் பக்தர் குழாமோடும் சிறாரோடும் ஒப்பவரில்லா மாதர்களோடும் கஜ வாகனத்தில் கம்பீரமாய் கோலாகலமாய் வெண்கொற்ற குடையின் கீழே சாமர உபசாரங்களை ஏற்றுக்கொண்டு வீதி உலா வருகிறான். யானை என்பதே வெற்றியை குறிக்கும் சின்னம். ஹஸ்திநாத பிரபோதினி என்று தாயார் யோகிகளுக்கு யோக தசையில் யானையின் பிளிரல் ஒளியை கேட்கச் செய்கிறாள் என்று மறை வாக்கியம் முழங்குகிறது. மிடுக்கிலும் அழகிலும் நிறத்திலும் சுட்டித்தனத்திலும் கட்டுப்படுவதிலும் இந்த கண்ணபிரானும் ஒரு யானையை போன்றவன் என்று ஈடுபடுகிறார்கள் ஆன்றோர்கள். சோபகிருத்து வருடத்தில் சைத்ர பிரம்மோற்சவத்தின் 6ஆம் திருநாள் மாலை பொழுதில் வாரண வாகனத்தில் கஜ வாகனத்தில் ஆனை மேல் அம்பாரியாக வரும் பார்த்த சாரதியின் தரிசனம் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் அருளும். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் பார்த்தசூதாய மங்களம்.